Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான KFC Fried Chicken எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இதோட crust பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு perfect crust-ஆ இருக்குங்க. இனி நீங்க இத வெளியில வாங்கி சாப்பிட வேண்டாம். வீட்லயே அழகா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. இதோட ingredients list எல்லாமே கீழ description box-ல கொடுத்திருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நாம இங்க 1 கிலோ சிக்கன்ல தாங்க செய்ய போறோம். இது எப்படின்னா சிக்கனுடைய தொடை பகுதியை நான் ரெண்டா கட் பண்ணிருக்கேங்க. தையும் ட்ரம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க போன்லெஸ் சிக்கனா கூட எடுத்துக்கலாம். ஆனா இதுதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சிக்கன் லெக்கும் அதோடைய தையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடிங்க, garlic பவுடர்னு சொல்லுவாங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடி. இஞ்சி பொடியும் garlic பொடி இல்லாதவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடருங்க, ஆனியன் பவுடர் இதுல சேர்ப்பாங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் Oreganoங்க, நம்ம பிஸால எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா அந்த Oregano. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா வினிகர் கூட நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க. நமக்கு கைதாங்க பெஸ்ட். நம்ம கையை வச்சு ஃபுல்லா நல்லா கலந்துக்கலாம். கையாலேயே இந்த சிக்கனை அப்படியே ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் அளவுக்கு மசாஜ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு அந்த சிக்கன்ல வந்து அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து ஃப்ளேவரா இருக்குங்க. இங்க நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தையும் சரி, அந்த காலும் சரி. பாருங்க மசாலாவை நல்லா பரட்டிட்டு இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போறோங்க. ஒரு மூடியை போட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருங்க. நம்ம செய்யறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிக்கனை எடுத்து நீங்க வெளியில வச்சா போதும். 8 மணி நேரம் இது ஃப்ரீசர்லயே இருக்கட்டும்ங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோட்டிங்க்கு ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வயர் விஸ்கோ இல்லைன்னா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்து இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாங்க. ஒரு தட்டுலயும் பவுல்லயும் ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு garlic பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், நம்ம ஸ்டார்டிங்ல போட்டோம் பாத்தீங்களா சேம் அது எல்லாத்தையும் இப்ப சேர்க்கணுங்க. ஆனா இதுல நீங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க கூடாது. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 இருந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் Oregano, 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க குக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சமையலுக்கு போடுவோம் பாத்தீங்களா அதே சோடாவை நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா பேக்கிங் பவுடர் போட்டு செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கலந்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா 6 மணி நேரம் வந்து சிக்கன் நல்லா ஊறுச்சுங்க. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளியில 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். நீங்க ஃப்ரீசர்ல இருந்து டைரக்டா எடுத்து அப்படியே பண்ணக்கூடாதுங்க. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து 1 மணி நேரம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் அது டீஃப்ராஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வச்ச மைதால சிக்கனை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அந்த மைதாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரஸ் பண்றீங்களோ அந்த சிக்கன்ல அப்படியே கோட் ஆகுங்க. அப்பதான் நமக்கு கிறிஸ்பியா வரும். இதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையில இதை டிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதால டிப் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ல டிப் பண்ணணும், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் மறுபடியும் மைதால நம்ம வந்து கோட் பண்ணி எடுக்கணுங்க. அந்த முட்டைகள்ல நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறம்
மறுபடியும் இந்த மைதால நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதாங்க ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் மைதால பண்ணணும், நெக்ஸ்ட் எக்ல டிப் பண்ணணும், மறுபடியும் கடைசியில மைதால இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு நல்லா கிறிஸ்பியா வரும், KFC சிக்கன் மாதிரியே. நல்லா கோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்க பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நீங்க இது பண்ணிட்டு மறுபடியும் பொரிக்க தேவையில்லைங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி தட்டுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், ஆனியன் பவுடர் இருந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து நீங்க KFCல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்குங்க. உங்களுக்கு அதே டேஸ்ட்ல வேணும்னா இந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சேர்த்துக்கோங்க. கடாயில எண்ணெயை ஊத்திக்கோங்க. அது நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 5 நிமிஷம் சூடாகட்டுங்க. நல்லா சூடான பிறகு நாம கோட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதுல சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் அடுப்பு தீய அப்படியே லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு 10 நிமிஷம் இது அப்படியே குக் ஆகணுங்க. ஏன்னா இது சிக்கனுடைய ட்ரம் ஸ்டிக் பார்ட்ன்றதுனால நமக்கு குக் ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அதுல எலும்பு இருக்கும். ஸோ குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே போன்லெஸ்னா நீங்க 3 நிமிஷத்துலயே அது குக் ஆயிடும். இது 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே அப்படியே வச்சு குக் பண்ணுங்க. அப்போதான் உள்ள வரைக்கும் அது குக் ஆகும். கடாய் பெருசா இருந்தா நீங்க 2 சிக்கனா கூட சேர்த்து பொரிச்சுக்கோங்க. பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கோல்டன் கிறிஸ்பியா அழகா மேல எவ்வளவு பெர்ஃபெக்ட் கிரஸ்டா இருக்கு பாருங்க. நமக்கு அவ்வளவுதாங்க, சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதே மாதிரி வெளியில கிறிஸ்டியா உள்ள ஜூஸியா சூப்பராகவே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.